Hello all, welcome to MGS Automotive. MGS Automotive, எங்களோட இண்டஸ்ட்ரி திருப்பூர்ல 9 வருஷமா 3 பிரான்ச்சஸோட டயர்ஸ், அக்சசரிஸ், டீடைலிங், பாடி ஷாப், மாடிஃபிகேஷன், பைக் அக்சசரிஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் டிவிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 130+ வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து 60,000 கார்ஸ்க்கு மேல நம்ம அதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எங்களோட கீ ஸ்பெஷாலிட்டியே கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது, பிளஸ் ஆன் டைம் டெலிவரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற வெஹிக்கிள் வந்து வேலூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கார் மாடிஃபிகேஷன் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணியிருக்கோம். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைப் 1 to டைப் 4 கன்வர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஒர்க்ஸ், உங்களுக்கு லோவர் ஆர்ம் சஸ்பென்ஷன், பேரிங், இன்ஜின் ரிலேட்டட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஒர்க்ஸாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய டென்சட் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் வெஹிக்கிள் வந்து டிங்கரிங் ஒர்க் வந்து ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நம்ம அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஸோ மேனுவல் எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் மிஷினரி ஒர்க் வந்து நம்மளோட MGS ஆட்டோமோட்டிவில் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற ஹை குவாலிட்டி மிஷினரிஸும் நம்ம எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஸ்கிராப்ஸ். ஸோ இந்த ஸ்கிராப்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் கம்ப்ளீட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு நீட்டாக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அடுத்த 15 வருஷத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து ஒரு ஃபினிஷிங் வரும். அண்ட் ஒன்ஸ் வந்து மெக்கானிக்கல் பாடி கிட்ஸ் இந்த ஃபிட்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பார்க்குறது தான் வந்து ஏசி ரிலேட்டட் ஒர்க்ஸ். ஸோ MGS ஆட்டோமோட்டிவில் உங்களுக்கு ஏசி ரிலேட்டட் ஒர்க் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி உங்களுக்கு ஏசி கூலிங் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஸோ டெம்பரரி ஃபிக்ஸஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஏசி 5-6 இயர்ஸ்க்கு வந்து லைஃப் வர மாதிரி நல்லா நீட்டாக ரெடி பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாடியில் உங்களுக்கு வந்து ரஸ்ட் இருக்கிறது அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அண்டர் பாடி ஆன்டி ரஸ்ட் ரப்பர் கோட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு துரு அதெல்லாம் எதுவும் ஏறாமல் இருக்கும். உங்களுக்கு லைஃப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹப் அண்ட் கேலிப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த இயர்ஸில் நல்ல துரு ஏறி இருந்திருக்கும். ஸோ இந்த ஹப் அண்ட் கேலிப்பருக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு பெயிண்ட் இருக்குது, 200 டிகிரி டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள் ரன் ஆகும்போது அந்த ட்ரம் டிஸ்கில் அண்ட் பிரேக் பேட்ச்லேருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிட்டியான ஒரு பெயிண்டிங் கொடுக்கணும். அண்ட் இன்னோவாவில் இல்லை மற்ற காரில் வந்து நீங்கள் அதிகமாக 7 மெம்பர்ஸ் ஒரு 8 மெம்பர்ஸ் வித் லோட்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் இந்த மாதிரி இடிக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கரில் இடிக்கிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே வந்து உங்களுக்கு வராது. ஒன்ஸ் இந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பெயிண்டிங்கோட ப்ரீ பெயிண்டிங் ஸ்டேஜ், ஸோ பேனல் லெவலிங் அப்படின்ற ஒரு ஒர்க் பண்ணுவோம். ஸோ பேனல்ஸ் எல்லாமே ஸ்மூத்தன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் வந்து பண்ணுவோம். ஸோ MGS ஆட்டோமோட்டிவில் இருக்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு SUV கார் நிறுத்தி சைடில் எந்த அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். டோர்ஸ் ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத் அப்படின்றதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வெஹிக்கிளோட பேனல்ஸ்லேருந்து பெயிண்ட் கன் இவ்வளோ தூரத்தில் இருக்கணும். அண்ட் குமிஞ்சு கீழே உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ தான் அந்த பெயிண்டிங் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ஸோ MGS ஆட்டோமோட்டிவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹை குவாலிட்டி பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. 10 இயர்ஸ் வாரண்டியோட வர மாதிரி கொடுக்குறோம். ஸோ நம்ம யூரோப்பியன் பிராண்ட் பெயிண்ட் கன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டெவில் பர்ஸ் அண்ட் ஸ்தைவாட்டா இந்த மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட் கன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு வெஹிக்கிள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு we have specialized 3 number of பெயிண்ட் கன்ஸ். ஸோ 3 டைப் ஆஃப் பெயிண்ட் கன்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்ஸ் பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கிங் பண்ணுவோம். பேக்கிங் அப்படின்றது என்னென்னா புது வண்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க பெயிண்டிங் பண்ணி வெஹிக்கிளை வந்து கம்ப்ளீட்டாக ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெயிண்ட் வந்து மெட்டல் பாடியில் வந்து நல்லா ஒட்டணும் அப்படின்ட்டு. ஸோ இதனால் பொறியாக வர்றது, உறிஞ்சு வர்றது இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ இந்த சிமிலர் ப்ராசஸ் MGS ஆட்டோமோட்டிவில் நம்ம ரெடி பண்ணுறோம். பிகாஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து நம்ம ரீபில்ட் தான் பண்ணுறோம். ஜஸ்ட் பெயிண்ட் அடிச்சும் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒர்க்ஸும் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கோட லைஃப் ரொம்ப வருஷம் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பெயிண்டோட ஆக்சுவல் ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 130 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்து இன்றைக்கி நம்ம மாடிஃபிகேஷன் கம்ப்ளீட் வெஹிக்கிள் அஸ் ப்ராஜெக்டாக இன் அண்ட் அவுட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாண்டிங் அப்படின்றது ஒன்று பண்ணுவோம். ஸோ இது என்னென்னா மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸஸில்
இருக்கக்கூடிய அன்இவன்னஸ் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட். ஸோ எந்த அளவுக்கு அந்த பிளெயின் கிளாசினஸ் ரைட் சைடில் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சர்ஃபேஸை ஸ்மூத்தன் பண்ணுறோம் நம்ம எகெயின். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து 4 ஸ்டெப் ப்ராசஸ் அண்ட் இது வந்து நம்ம மிஷினரிஸில் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் ஈவனாக இருக்கும். இதே ஒர்க்கர் ஷீட்டு போட்டு உங்களுக்கு தேய்ப்பாங்க, அப்போ வந்து அந்த ஈவன்னஸ் வராது அண்ட் ப்ரெஷர் வந்து த்ரூ அவுட் த பிளேஸஸ்க்கு உங்களுக்கு ஈவனாக இருக்காது. ஸோ 4 ஸ்டெப் ப்ராசஸ். ஒவ்வொரு பேனலில் ஃபஸ்ட் பேனலில் ஒரு ப்ராசஸ், செகண்ட் பேனலில் 1 and 2, தேர்ட் பேனலில் 1 2 3 4 அண்ட் ஃபோர்த் பேனலில் 1 2 3 4 1 2 3 and 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வெஹிக்கிள் வந்து சாண்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் வித் த ஒர்க் ஆஃப் பாலிஷிங். ஸோ பாலிஷிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வெஹிக்கிளுக்கு, அதுவும் பெயிண்ட் பண்ண வெஹிக்கிளுக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த கிளாசினஸ் அண்ட் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பெயிண்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ இதெல்லாம் இந்த பாலிஷிங் ஸ்டேஜஸில் வந்து நம்ம பண்ணிடுவோம். அண்ட் இந்த ஒரு ஒர்க் முடியும் போது தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் த பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுவோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிளாசினஸ் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் 4th ஸ்டெப் முடியும் போது உங்களுக்கு பெயிண்ட் பாடி வந்து நல்லா கண்ணாடி மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் த்ரூ அவுட் த வெஹிக்கிள் எல்லா பார்ட்ஸுமே வந்து பெயிண்டட் சர்ஃபேஸஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃபினிஷ்டு டைப் 4 எலிஃபென்ட் கிரே வெஹிக்கிள். ஸோ Innova டைப் 4 கன்வர்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 to 35 lakh வந்து ஒரு மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ புது வெஹிக்கிள் இன்றைக்கி வந்து 40 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ புது வண்டியோட ஒரு டவுன் பேமெண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு யூஸ்டு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அப் டு 30 lakhs வரைக்குமே நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக வந்து டைப் 4 கன்வர்ஷன் மாதிரி பண்ணியாச்சு. அண்ட் சைட் அண்ட் ரியருமே வந்து டைப் 4 கன்வர்ஷனுக்கு என்னென்ன ப்ராசஸோ அதெல்லாமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு அந்த க்ரோம் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷாக இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் 360 டிகிரி வியூ அடுத்தது உங்களுக்கு வரும். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் பெயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் சைட் பாடியில் பாருங்கள் கண்ணாடி மாதிரி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ ரீபெயிண்டட் அப்படின்றதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லாத அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து MGS ஆட்டோமோட்டிவில் வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு புது வெஹிக்கிள் டெலிவரி எடுத்திங்கன்னா கூட ஸோ நம்ம பண்ணுற ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து த பெஸ்ட் ஒர்க் அப்படி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸுமே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ க்ரோம் ஐட்டம்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு எலகன்சி வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ அந்த கிரே கலருக்கு வந்து அந்த க்ரோம் ஐட்டம்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரிச்சாக வந்து வெஹிக்கிளோட ஃபினிஷிங் வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப் 4ஓட க்ரோம்ஸ் அண்ட் டெயில் லைட்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டைப் 4ஓட ஆக்சசரிஸ் இல்லை டைப் 4ஓட பாடி கிட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பெயிண்ட் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கையோட ஒயிட் அண்ட் ப்ளூ ஷேடு வந்து எப்படி பானட்டில் வந்து உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வரணும், இந்த குவாலிட்டி ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட்லேருந்து ப்ரீ பெயிண்டிங் ஸ்டேஜ், பெயிண்டிங் ஸ்டேஜ் அண்ட் போஸ்ட் பெயிண்டிங் ஸ்டேஜ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து LED இந்த வெஹிக்கிளில் நம்ம கொடுத்துருக்கோம். டைப் 4க்கான ஹெட்லைட் அண்ட் ஃபாகுக்கு வந்து உங்களுக்கு வந்து நார்மல் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஹெட்லைட்டோட பவர். ஸோ ஹை பீம் அண்ட் லோ பீம். ஸோ லோ பீம் வந்து ஒரு சர்டன் ஆங்கிளுக்கு வச்சுருப்போம், ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. அண்ட் ஹை பீம் வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த்தில் நம்ம கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ டிரைவிங் எட்டிக்வேட் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வருதுன்னா ஹை பீம்லேருந்து லோ பீம் வந்து வெஹிக்கிள் நீங்கள் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ தட் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சிலர் வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வரும்போது ஹை பீம் இறக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்டி கிளர் சன் ஃபிலிம்னு இருக்குது. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு ஆன்டி கிளர் சன் ஃபிலிம். இந்த ஃபிலிமோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஹை பீம் லைட் போட்டு வரும்போது ஸோ ஆப்போசிட்டில் தெரியக்கூடிய அந்த லைட்டை சின்னதாக காமிக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு அடிக்கு தெரியக்கூடிய லைட்டை 1 inch 1.5 inch சின்னது பண்ணி காமிக்கும். ஸோ தட் உங்களுக்கு டிரைவிங்க்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் க்ரோம் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஹேண்டில் ஆகட்டும், லோவர் விண்டோ கார்னிஷ் ஆகட்டும், ரெயின் வைசர் க்ரோம் ஆகட்டும், பாடி க்ரோம் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டைப் 4க்கான ஒரு க்ரோம் ஐட்டம்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் வீல்ஸ்க்கு வந்து வீல் கவர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆஸ் பர் த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட். ஸோ அலாய் வீல் வேணான்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கிரில்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரில் அண்ட் க்ரோம் அண்ட் ஃபாகுக்கான க்ரோம். பின்னாடி இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டெயில் லைட் க்ரோம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக இந்த வெஹிக்கிள் வந்து
டைப் 4 வந்து எக்ஸ்டீரியர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஸ்டார்ட் வித் ஃப்ளோர்ஸ். ஸோ ஃப்ளோரில் வந்து ரஸ்ட் இந்த மாதிரி இருக்க ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் இருந்ததுன்னா பிளேட் வச்சு அதெல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு பெயிண்ட் ஃபினிஷிங் வந்து இன்டீரியரில் வந்து நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு ரஸ்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணும் அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் புதுசு மாதிரி பண்ணிட்டோம், உள்ளேயும் புதுசு மாதிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சத்தம் வராமல் இருக்கணும், வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் டேம்பிங் ப்ளஸ் அதோட கோ ரிலேட்டட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டேம்பிங் ஒர்க். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் வேணும். ஸோ நம்ம 400-500 வெஹிக்கிள் வரைக்குமே இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கோட மெயின் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் கடகடன் வர சத்தம், ரேட்லிங் நாய்ஸஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஆடியோஸ்க்கு வந்து ஸ்பீக்கர்ஸோட எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாவே கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹீட் அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகாமல் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒர்க் வந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக டோர்ஸ் அண்ட் ஃப்ளோர் அண்ட் ஈவன் ரூஃப்க்குமே நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம கார்பெட் மேட் அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் சிங்கிள் பீஸ் லெதர் மேட் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த மேட் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மேட் வந்து 8 வருஷம் லைஃப் வரும். ஸோ இந்த மேட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சிங்கிள் பீஸாக வந்துடும். ஸோ தண்ணி அந்த மாதிரி எது கொட்டினாலும் உங்களுக்கு அண்டர் பாடிக்கு போகாது. அண்ட் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிவிசி கம்பேர் பண்ணும்போது நல்ல நீட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர்ஸ் டேன் கலர் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெஹிக்கிளில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ சீட் கவர்ஸ் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்டிச்சில் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி லெதரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 15-20 வருஷம் பழைய சீட்டில் இருக்கக்கூடிய ஃபோம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அமுங்கி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஃபோம் ஒர்க் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக சீட் கவர்ஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட் கவர்ஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9-inch டச் ஸ்க்ரீன் இந்த வெஹிக்கிளில். ஸோ கஸ்டமருக்கு வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் கனெக்டிவிட்டியோட கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் கேமரா, சப்வூஃபர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டிவைஸில் இருக்கும். ப்ளஸ் ஆடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸுமே நிறையா இருக்கிற மாதிரி நம்ம நீட்டாக இந்த வெஹிக்கிளில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் எம்ஜிஎஸில் வந்து டெஸ்டிங் எடுத்துகிட்டு போவோம். 140 வரைக்கும் நம்ம வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் சர்வீஸ் ரோட்டில் வந்து நம்ம அந்த ஸ்பீடில் ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வீடியோ. ஸ்பீட் பிரேக்கரில், குழியில் அந்த மாதிரி நம்ம சர்டன் பெஞ்ச் மார்க்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இதெல்லாமே செக் பண்ணணும் அப்படின்றது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த பெஞ்ச் மார்க்ஸ் படி வைப்ரேஷன்ஸ்லேருந்து நம்ம பண்ண கம்ப்ளீட் எல்லா ஒர்க்ஸுமே டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து நம்ம டெலிவரி ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ வியூவர்ஸ், உங்களோட வெஹிக்கிள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வெஹிக்கிள் புது வெஹிக்கிள் எடுக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கன்சிடரேஷனாக கொடுங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களோட வெஹிக்கிள் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன் இல்லை வந்து பழைய வெஹிக்கிள் ரெடி பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த இதை வந்து பேஷனேட்டாக எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து ரொம்ப ஹை ப்ரொஃபஷனல் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ MGS ஆட்டோமோட்டிவ் வந்து உங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட வீடியோஸ் அனுப்புங்க. ஆப்வியஸ்லி தே வில் கன்சிடர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். தேங்க்யூ. வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு புது கார் இல்லை வந்து நீங்கள் ஒரு பழைய கார் எடுத்திருக்கீங்க, அதுக்கான கஸ்டமைசேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் இல்லை வந்து ஆக்சசரிஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக MGS ஆட்டோமோட்டிவ் கொண்டு வாங்க. உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி தரோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த வெஹிக்கிள் பார்த்த மாதிரி உங்ககிட்ட இருக்க வெஹிக்கிள் ஒர்க் பண்ணணுன்னாலும் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம வார இன்னோவா அதிகமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் இன்னோவா மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெஹிக்கிள் இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணலாம். இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எல்லா வெஹிக்கிள்க்குமே அப்ளிகபிள். ஸோ உங்ககிட்ட இருக்க வெஹிக்கிளில் வந்து என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணணுமோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி தரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடணும், உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் பற்றி நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நாங்கள் வீடியோவாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.